சிறகடிக்காசல இந்த மனோஜுக்கு உண்மையாவே அறிவே இல்ல போலங்க. ஏதோ ஒரு ஜோசிக்கார் வந்து பப்பரப்பா மனோஜ் வச்சாதான் நீ வந்து வாழ்க்கையில முன்னேறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, நீ மாமா உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்ல கூட்டு போயிட்டு இது போல வந்து நியூமராலஜி ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, இது போல என் பேருக்கு பின்னாடி ஒரு பேரை சேர்த்துக்கினா நான் வந்து கோடீஸ்வரன் ஆவனா அப்படின்னு என்ன பேர் அவங்க அம்மா கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு பப்பரப்பா மனோஜ் அப்படின்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஏன்டா நான் பேர் வச்சு நான் வச்ச பேர் உனக்கு நல்லதா இருக்கும், உனக்கு புத்தி எதனா கெட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே திட்டுறாங்க. ஆனா அவங்க அம்மாவே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இப்ப வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடணும், எத்தனை வாட்டி அந்த மாதிரி கூப்பிடுறாங்க என் காதுல அது கேட்டுட்டே இருக்கும், அப்பதான் எனக்கு வந்து குட் பை வந்து உண்டாகுமா, நான் வந்து நல்லா பணக்காரன் ஆவனா, அதனால வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அப்படியே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு. உடனே இல்ல சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இது போல வந்துட்டு மனோஜுக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து ரொம்ப லோவா போயிட்டு இருக்கு, அதனால ஒருத்தர் ஜோசிக்கார ஒருத்தர் பாத்துட்டாங்க, அவங்க வந்து ஒன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து மனோஜ் இனிமே எல்லாருமே பப்பரப்பா மனோஜ் அப்படிதான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. சிரிச்ச பிறகு அவங்க அப்பா சொல்றாரு, ஏன்னா நீ படிச்சிருக்கா உனக்கு அறிவுன்றது எல்லாம் இருக்கா இல்லையா, ஏன்னா இப்படி எல்லாம் புத்தி இது பண்ற, அந்த மாதிரி கூப்பிட்டா மட்டும் நீ முன்னேறியா, அதுவும் மேல வச்சு நம்பிக்கை ஜாதகம் மேல வச்சு நம்பிக்கை ஓ மேல படிப்பு மேல வை, ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து எல்லாருமே திட்டுறாங்க. உடனே மீனா அட்வைஸ் பண்ணணும். மனோஜ் சொல்றாரு, நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் தரங்கிட்டு போயில, எனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு முத்துக்கு கோவம் வந்தது. அவர் என்ன சொல்றாரு, ஆமா மீனா அவருக்கு ரொம்ப அறிவு இருக்கு, இனிமே எல்லாரும் அப்படியே கூப்பிடுங்க பப்பரப்பா மனோஜ்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. சோ அதுல அந்த சீன் முடிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரோகிணியோட ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து ரோகிணி கிட்ட சொல்றாங்க, இது போல வந்துட்டு ரோகிணி கிருஷோட ஸ்கூல்ல இருந்து என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு, ஏமா நீ போன நான் என்ன சொல்லி நான் போயிருக்கல அப்படின்னு நீ தானே சொன்ன ஒரு மேக்கப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு நானே போனா. அங்க போனா அவங்க என்னமோ சொல்றாங்க, இது போல வந்து மிஸ் அவன் எதிர்த்து பேசுறானா, போய் சொல்றானா, அங்க இருக்க பசங்க எல்லாம் அடிக்கிறானா, இதே மாதிரி இருந்தா எங்களோட ஸ்கூலுக்கு வந்து செட் ஆகாது, நீங்க வேற ஸ்கூல் பாத்துக்கோங்க இல்லனா அவனை மாத்திக்கோங்க, அவன் இதே மாதிரி வளர்ந்தானா ரொம்ப மரணமா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க அப்படின்னு. என்னமோ சொல்ற கிருஷ்ண அந்த மாதிரி கிடையாது, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண வந்து பேசுறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, அந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், உன கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஸ்கூல்ல படிச்சதும் லைஃப் நல்லா இருக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ இப்படி கிடையாது, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து கேக்குறாங்க. உடனே அவன் சொல்றான் அமைதியாவே இருக்கா. உடனே ரோகிணி சொல்றாங்க, இவ்வளவு பேசிட்டு இருக்க வாய் திறந்து பேசுறேன், எங்க போய் சொல்ல கத்துங்க, எதுக்கு மிஸ்கிட்ட போய் சொல்ற, யாருக்கு இருந்து கத்துங்க அப்படின்னு, உங்ககிட்ட இருந்து தான் நான் போய் சொல்ல கத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. எப்பவுமே பசங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் இன்ஸ்பிரேஷன், அது இந்த வீடியோ அந்த நாடகத்துல நல்லாவே எடுத்து காட்டுறாங்க. சோ அதோட இந்த சீன் முடிச்சிருக்காங்க, இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. சோ அப்கமிங் எபிசோட்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.